இதுவே உங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் 2 பேர் மாதிரி டீ குடிச்சிருப்போம். குட்டி பையனுக்கு வந்து எந்திரிக்கையில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருப்பேன். அவங்க அப்பாவுக்காகவே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சைலண்ட் வாட்சர்ஸ் வாங்க, எதுக்கு வந்து எட்டி பார்க்குறீங்க? யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இதுக்காக நான் தனியாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த சைலண்ட் வாட்சர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா, அதுவே போதுமே. இன்னொன்று, இந்த லைவ் வீடியோவாக நமக்கு மாறும். அப்போ பார்க்குறவங்க என்னடா அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் நான் சைலண்ட் வாட்ச் தனியாக போடுறேன், சைலண்ட் லைவு. அதனால் நம்ம பேசுகிறத பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிடிச்சவங்க விரும்பி கேட்பாங்க. டீ கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இஞ்சி எல்லாம் திரும்பி போட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் இறக்கி வச்சுருவேன். சைடில் இந்த பாருங்கள், குட்டி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குட்டி பையன் எழுந்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சிட வேண்டியதான் போட்டுறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆடை சேர்க்குறது, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, நெய்க்காக. டெய்லி டீ போடும்போது ஆடை எடுத்துருவேன், வடிகட்டி சுத்தமாக ஆடையை எடுத்துருவேன். பாலை டீ போடும்போது கொஞ்சம் கூட ஆடையை வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுனால ஆடையும் வேஸ்ட்டாக போகும். ஸோ எனக்கு அது மாதிரி வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. இன்னும் ஒரு 2-3 நாளில் வெண்ணெய் எடுக்கலாம். இது 1 லிட்டர் பாத்திரம், அதனால் 1 லிட்டர் வரைக்கும் தேரும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாவு சப்பாத்திக்கு தேய்க்கிறதுக்கு. பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே எடுத்து ரெடியாக இருக்குது. தக்காளி பழம் எடுத்து ரெடியாக இருக்குது, எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது.